வாங்க மக்களை, குட் மார்னிங், வணக்கம். அட போங்கக்கா, நீங்கள் வீடியோ போடுறதும் சரியா சும்மா இருக்கிறதும் சரியான்னு நினைக்காதீங்க. நான் நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்க. சாரி. என்ன சொல்கிற ஒன்றும் புரியல, சொல்லாமல் இருக்க முடியல. அதாவது மதுரையிலேருந்து உங்கள் பேர் என்னவோ சொல்கிறாங்க, இந்த லேடி பாவம் சிஸ்டர். அவங்களுக்கும் வழி நிறையா, எதில் எந்த மாற்றங்கள் ஏமாந்து போய். ஆனால் இன்றைக்கி 90% ஏமாந்து போய் மக்கள் இருக்கிறவங்க தான் சதவீதம். இன்றைக்கு சமையல் வந்து நமக்கு ஒரு சட்னி, கேரட் பொரியல், கேரட்டும் பொடலங்காயும் போட்டு பொரியல், சாப்பாடு வடிச்சிட்டோமுங்க. அன்றைக்கி நம்ம பன்னீரை ஊற்றி வரல இல்லைங்களா, இன்றைக்கி அடிச்சுக்க மறுபடியும் செஞ்சே பார்த்துட்றேங்க. கேரட்டு, பெரிய வெங்காயம், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே இந்த சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி தழை இங்கே இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். 2-3 முறை அரிசி இது அப்படியே இன்றைக்கும் மறுபடியும் அதே சோழியை தான் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொடலங்காயும் கேரட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சு தண்ணியில் போட்டு 2 முறை அலசி வச்சுருக்கிறேன். சீவி சட்டி காஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் எத்தனை தான் பாட்டில் வாங்கினாலையும் சரி, எத்தனை தான் ப்ரஷ் பண்ணி அடிக்கிறோம், எதுவுமே எனக்கு செட் ஆகலைங்க. இவங்கள விட்டா இப்படி எடுத்து ஊற்றுறத விட்டா வேறு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி இருக்குது, போயிட்டு இருக்குது. அதாவது யாருமே நம்ம வீடியோவை பார்க்கல, இது எதுக்கு பொழப்பு கேட்டு போய் போட்டு இருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துறாங்க. வாழ்த்தல் போகணும், போயிட்டே இருக்கட்டும், போகிறவங்க போயிட்டே இருக்கட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு எல்லாமே இதில் இருக்குங்க. நம்ம போட்டு ஜீரகம் வந்து எக்ஸ்ட்ரா பாருங்க, எவ்வளோ சீக்கிரம் வேகமாக சூடாகுது. வெங்காயம், பெரிய வெங்காயமும் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுருங்க. கொஞ்சம் கேரட்டும் போட்டுக்கிறேன். இன்றைக்கி சட்னி வந்து கொஞ்சம் கேரட் போட்டு தாங்க சட்னி செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கேரட்டு, இஞ்சி, வரமிளகாய் போட்டு ஒரு சட்னி. வாரத்தில் 2 நாளைக்கு சமைக்குது. கருவேப்பிலை, பணியாரத்துக்கு வரமிளகாய், பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம். அதில் வந்து இப்போதைக்கு வரமிளகாய், பச்சை மிளகாய் இருக்குது, எல்லாம் வந்து நம்ம தெரியல. அது ஒரு வீடியோ எடுக்கணுன்றதுக்கோசரம் அப்படியே விட்டுருக்குறேங்க. அப்படியே நீண்ட மாதிரியே இருப்பாங்க அவங்க, அழகில் இல்லை, அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு 3 மிளகாய் மட்டும் விதையை விட்டுட்டு இதில் போட்டுக்குவாங்க.
சும்மா லைட்டாக வணங்கினா போதும். நம்ம மாவில் கொட்டிட்டு மறுபடியும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தாங்க. அந்த கல்லை படித்தவரும் ஒரு மனிதர் தான், அதுக்கு உயிருக்கு கொடுக்கறதும் ஒரு மனிதர் தான். அதான் நம்மளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கறதும் நம்ம பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா இது வந்து பச்சையாக தான் நம்ம போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கட்டி கொத்தமல்லி தழை மாவு செல்லு எங்கே டமார் அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு பைக்கிலேயே தாங்க ஓடிட்டு இருக்கு. ஏன்னா டக்குன்னு எதுலையாவது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டா ஒன்றா சூடாக இருக்கிற பாத்திரத்தில் விழுந்துடணும், இல்லை அடுப்பில் இருக்கிறதுல விழுந்துருச்சேன்னா அவ்வளோதான். அதோட கோழி உடைஞ்சாது. இப்போ நம்ம வந்து சட்னிக்கு இதிலே வணக்கலாங்க. இவங்க அப்படி இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இதில் கட் பண்ணி போடலாம். ஏன்னா நேற்று வந்து பருப்பும் துவரம்பருப்பு போட்டு வெண்டைக்காய் சாம்பார் வச்சுங்க, அதே இருக்குது. அதனால் சாப்பாட்டுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாருங்கள், லைட்டாக தான் வச்சுருக்கிறேன். டக்குன்னு எப்படி சூடாகுது பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க. நான் வந்து ஜீரகம் நிறைய சேர்த்துக்குவேன். 4 வரமிளகாய், கருவேப்பிலையும் இருக்குது. நமக்கு தண்ணியில் இது போட்டு அலசி எடுத்து வச்சு கருவேப்பிலையும் இருக்குது. இந்த சட்னி வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய வந்து கேரட் சட்னி செஞ்சுருக்குறாங்க. இஞ்சிங்க கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருவோம். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாடு, பனியார், இது எல்லாத்துக்குமே நம்ம சேர்ந்து தான் இந்த சட்னி வந்து செய்ய போகிறோங்க. கொஞ்சோண்டு வந்து நம்ம இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டுருவோம்.
ஜீரகம் போட்டு இல்லைங்களா, கொஞ்சம் சோம்பு இதில் போட்டுக்கலாம், சோம்பு தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன்னு மல்லித்தூள். இதெல்லாம் நம்ம தாளித்து வச்சுட்டோம்லன்னா, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு, நல்லெண்ணெய் இந்த மாதிரி அதிகமாக விட்டு தாளித்து வச்சுட்டோம்லன்னா 2 நாளைக்கு கூட அந்த சட்னி வந்து புளி கொஞ்சம் போட்டு நம்ம செஞ்சிட்டோம்லன்னா 2 நாளைக்கு வருங்க. நமக்கு நல்லா இருக்கும். ஒரே மாதிரி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறதுல நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா கத்திரிக்காயை வந்து சட்னிக்கு பதில் தான் நம்ம வந்து கேரட் போட்டுடலாங்க. சட்னிக்கு பதிலாக தான் நம்ம அப்படியே அதை சுட்டு பட்டு போட்டு கடைஞ்சி, இல்லை கரண்டிகளே கடைஞ்சி நம்ம இது பண்ணிடுறோம். சட்னி தான் துவையல் மாதிரி நம்ம செஞ்சிடறோம் இல்லைங்களா. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சட்னிக்கு தேவை இருக்கிற அளவுக்கு. ஏன்னா மாவில் வந்து நமக்கு பணியாரத்துக்கு போட்டு வச்சுருக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 பொருள் வாங்கணுங்க. அது எப்போ தான் டைம் கிடைக்குமோ, வெட்டியாக தான் உட்காந்துருக்குறேன். அதுதான் ரெண்டு பொருள்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். கீழே இருக்குது, தம்பி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான். கீழே 2 இருந்துங்க மேலே, அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு சலுப்பட்டு போடாமல் விட்டுறாங்க. பாத்திரத்துலேயே இன்றைக்கி 3 பொருள் இதில் தான் செய்ய போகிறோம். அது சட்னிக்கு வணக்கி எடுத்து கொட்டி வச்சுட்டு மறுபடியும் பொரியலுக்கும் இதில் தாங்க தாளிச்சு கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம், அப்புறமா கடைக்கு போகும்போது பொரியல் தாளிச்சு செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது சாப்பாட்டுக்கு தாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருக்குது, அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். நம்ம ஐயனுக்கு வச்ச டிக்கட்ஸ்னு சூடு பண்ணி வச்சேன், மறுபடியும் ஆறிட்டு அதை எடுத்து முன்னாடி சூடு பண்ணிக்கலாம். சாரி சார். எடுத்து வச்சு பருப்பும் சாம்பார் பருப்பு வெண்டைக்காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டு இருக்குது. நம்ம டிக்கஸ் வந்து சூடு பண்ணிக்கலாங்க. குழம்பு ஒண்டியாக இருக்கிறதுனால தம்பி மிக்ஸ் பண்ணுவோம், வந்துடுவான். வந்தாலும் எங்கங்க அவங்கெல்லாம் பணக்கார பசங்க, நம்ம ஏழை குடும்பம். அவங்க ஹோட்டலில் போயிட்டு விதவிதமாக வாங்கி சாப்பிடுவாங்க. கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க.
நம்ம வந்து அப்படி இல்லைங்க, அப்படி காலம் வாழ்ந்தம்ப எதுவுமே நமக்கு கடவுள் சின்னதுலேருந்தே நமக்கு எதுவுமே வறுமைன்றது தெரியாமல் வாழ்ந்தவங்க தான். நமக்கு வந்து பிறந்ததுக்கே ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து வீடு வாசல், சொந்த வீடுங்க, வாசல், விவசாய குடும்பம் தாங்க. அப்பா மட்டும்தான் ஃபேமிலியில், அப்பா சித்தப்பா 2 பேர் தான் படிப்பாங்க. அதே எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கு எல்லாருமே எல்லோரும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, அவங்க பொண்ணுங்க பசங்க எல்லாருமே டீச்சர்ஸுங்க, ஹெட்மாஸ்டருங்க, டிவியில், போஸ்ட் ஆஃபீஸு, முன்சிப்பு எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி தாங்க. எல்லாருமே பெரியப்பாவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், அப்பாவும் அதேமாரி போலீஸாக இருந்தார். அப்புறமா ஃபஸ்ட்டு அவர் போலீஸ் வேலையாக இருந்தார். அதுக்கப்புறமா போஸ்ட் ஆஃபீஸில் தந்தி அடிக்கிறது அந்த மாதிரி இடத்துல இருந்தார் அவர். அந்த போஸ்டிங்கில் தர்மபுரி மாவட்டம் ஒசூர், ஆயர்கோட்டை, டெங்கனிக்கோட்டைன்ற எல்லாம், நீலகிரி, ஏற்காடு, ஆல் இந்தியா போயிட்டு சேலம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். அந்த மாதிரி தான். பாருங்க பேசிகிட்டே தக்காளி சட்னிக்கு வந்து இது கேரட் சட்னி கொடுத்துருந்தார். சாப்பாடு வடித்து இந்த பக்கம் வச்சுருக்குறேங்க. நமக்கு இடம் வந்து குட்டி உண்டாக இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் அதாங்க. சாதம் சூடாக வச்சு எடுத்து வச்சுட்டோம். எப்படி இருக்குது தெரியுங்களா இந்த இடம்? கைப்பட்டா குற்றம், கால்பற்றா குற்றம் அப்படின்ற மாதிரி இருக்குது. லொக்கேஷன் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் இந்த புளி போட்டுங்க. நம்ம வடகம் போட்டு வடகம் போட்டும் தாளிச்சிக்கலாம், அப்படியும் சாப்பிட்லாங்க. நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து வச்சுட்டோம்னா நாளைக்கு வரத்துக்குமே இந்த சட்னி நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், ஏதோ ஒன்று தான் அதிகமாக போடுவேன். இப்போ இது நம்ம தாளித்தா கொஞ்சம் அப்போ வந்து அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஆயில் பார்த்துருப்பீங்க, நல்லா தான் ஆயில் ஊற்றுங்க. இந்த டிக்கர்ஷன் வந்து எடுத்துடலாங்க. நான் நிறையா முறை என்ற வாழ்க்கையின் என்ற ஐயன் கையில் ஒப்படைத்து விட்டேன். அதனால நம்ம நேர்மையாக இருந்து ஏமாந்தம்ப அவ்வளோதாங்க. எதுலையுமே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், லைஃப்லேயே ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நிறையா பார்த்துட்டோம்ப. அதனால கடவுள்கிட்ட எந்த பொறுப்பும் அவங்களாட்டம் கண்ணா பின்னால் மற்றவங்களாட்டம் அது இதுன்னு வெறி பிடிச்சிட்டு நம்ம அலையிறதோட போக முடியாது, வேண்டாம். லைஃப்பில் வந்து காலம் பதில் சொல்லும் எல்லாருக்குமே. அப்போ வந்து என்னைக்குனாலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே இருந்தாலே அந்த நாட்டம் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த பழமொழி என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்தே தான் தீரும். நமக்கு வந்து நிறையா லைஃப்பில் கடவுளாகட்டும் எல்லாருமே வந்து நம்ம இருந்ததுக்கு உணர வச்சுட்டாங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. நம்ம வாழும்போதே இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் போட்டாங்க. அந்த ஃபாலோ போன மைண்டு இருக்குது பாருங்கள், எண்ணம் மைண்டு, அது வந்து நம்மளை ஒரு வழியாக அதுதான் 2 மனிதன் நமக்கு இருக்கிறத அதை நம்ம பார்த்துருக்கணும். எல்லாமே வந்து சரி
எது நமக்கு வந்து உண்மைன்னு சொல்லிட்டு போனோம்ல, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைக்கலாம். எல்லாம் தண்ணியில் போட்டு அழைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து சட்னி போட்டுக்கலாம். நம்ம பனியாருக்கல்ல மீண்டும் தூக்கி அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஏங்கா இந்த விபரீத ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு சட்னி போட்டோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஃபேனில் வச்சிடலாம், ஆற வச்சிடலாம்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கல்லுக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டில் ஊற்றி பார்க்கலாம். அப்புறமா வந்து நம்ம எப்படி ஊற்றலான்றத பார்த்துக்கலாம். எப்படி எந்திரிக்கிறாங்க. நம்ம அதாவது வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்லன்னா நம்ம இவ்வளோ எண்ணெய் எல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. கிராமத்தில் வந்து பார்த்துருக்கு, சும்மா அவங்க வந்து துணியில் வந்து வாழை நாரில் வந்து இந்த வாழை மட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் துணியை கொஞ்சம் வெங்காயம் அதுக்குள்ளார ஒரு வெங்காயத்தை போட்டு அது கட்டி வச்சுருப்பாங்க மூட்டை மாதிரி. அதை வந்து அவங்க இப்படி கல்லில் இப்படி தருவாங்க. இல்லை வெங்காயம் கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து தடவி விட்டு பனியாரம் ஊற்றுவாங்க. அப்படியே மொட்டாக எந்திரிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன செய்கிறது இன்னும் புரியலையே. சரிங்களா, டேஞ்சர் மாதிரி டேஞ்சர் ஆகிடுதுங்க. சட்னி போடுறதுக்கு கொஞ்சம் நம்ம தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸியில். பாருங்களேன், இவங்க வந்து நம்ம களி செஞ்சோம் இல்லைங்களா, அது 2 நாளும் அந்த களி மீதியானதை வந்து தண்ணியில் வந்து நம்ம போட்டு அந்த களி பாத்திரத்தில் கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த களி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் காலையிலேருந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி பார்க்கலாங்க. ஊற்றி பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு குடுப்பனை இருக்குதோ பார்க்கலாம். இல்லையா தோசை அப்படியே மொத்தமாக தோசை ஊற்றிக்கலாம். இதுதான் சில்லுன்னு இருக்குங்க. கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து அதே இதுக்கு வந்து வெறும் வயிற்றில் ஏதாவது இந்த அல்சர் மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் மோர் கலந்துட்டு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்தோம்லன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு. நான் என்ன பாத்திரம் வந்து சூடாகலை, லைட்டாக தான் ஆகுது. சரி, நம்ம அதுக்குள்ளே
ஊற்றி பார்க்கலாங்க. சும்மா கொஞ்சோண்டு ஃபார்மாலிட்டிக்கு மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி பார்க்கலாம். பார்க்கலாங்க. அதுக்குள்ளே சட்னி பேன் ஓடிட்டு இருக்குது. வெங்காயம் வச்சுக்கலாம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எதுக்குன்னா நம்ம கேரட்டும் உருளைங்காயும் நறுக்கி வச்சுருக்கிறோம்ப கொசரம் தேங்காயும் மிக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் சட்னி போட்டுக்கலாங்க. இந்த அடுப்பு மாற்றி வச்சுக்கோங்க. அவங்க மறுபடியும் அதே காலகட்டத்தை காட்டுறாங்க. அதில் நம்ம எதுனாலன்னு தெரிலிங்க. சின்னதாக தாங்க ஊற்றணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து நம்ம வந்து தம்பி வந்து எனக்கு இப்போ 2 தோசை மட்டும் அர்ஜென்ட்டாக ஊற்றி கொடுமா அப்படின்ட்டு அப்படியே நல்லா சட்னி போட்டுடலாம். அது காஞ்சிடுச்சுங்க. அதே அப்படியே நம்ம தோசை மாதிரி சின்னதாக மொத்தமாக ஊற்றி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. காரம் கம்மி தாங்க, காரமெல்லாம் கம்மியாக தான் போட்டுருக்குறோங்க. இதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் தாளிச்சு கொட்டி நைட்லி ஊற்றிடுறோம். ஏன்னா ஆயில், நமக்கு ஆயில் வந்து கொஞ்சோண்டு கூட இருக்காது, சூப்பராக இருக்கும். ஆயில் இல்லாமல் நம்ம செய்கிறது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது தெரியுங்களா? அதனால ஆயில் இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான சட்னி.
நம்ம வந்து சாப்பாடு வைக்கும் போது கூட தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை வந்து என்னென்னு இப்போ கேள்வி கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுடலாமே. கல் அவ்வளோ சூடாக இருக்குங்க, அடி தான். சரியான சூடாக இருக்குதுங்க. துணி நம்ம வந்து துணி பிடிச்சி வச்சாலும் அந்த கல் இருக்கிற சூடுக்கு இன்னும் விலைக்கு அவ்வளோ. இதையே வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இது இட்லி பாத்திரத்தை மூடியை வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டுங்க. வேறு ஏதாவது சொல்யூஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். சூப்பர். செஞ்சுருக்கிறேங்க, ஒரு 2-3 முறை நிறைய டைம் செஞ்சுருக்கிறேன். இப்போ என்னன்னு தெரியல, ஒரு செலவில் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து செஞ்சு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க மக்கள். சட்னி, தோசை, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி வந்து காயெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்லான்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தானே நம்ம இன்னும் ஒன்று மட்டும்தானே இதில் சேர்க்கல, மிளகு மட்டும்தான் சேர்க்கல. மிளகு சேர்த்துனா அதை ரவா தோசைக்கு இதில் போடுறது எல்லாமே போடுவாங்க. மிளகு சேர்க்கலாம், மிளகு மட்டும் சேர்க்காமல் இருப்பாங்க. இல்லை, இது மாதிரி வாங்கி சாப்பிடுவோம்.